இந்த கல்வியாண்டில் பார்த்திங்கன்னா நிறைய நிகழ்வுகள் நாங்கள் வந்து நடத்திட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் கடந்த 24ஆம் தேதி எங்களுடைய பள்ளியில் முப்பெரும் விழாவாக நாங்கள் சிறப்பாக கொண்டாடினோம். அது எங்களுடைய மாணவிகள், ஆசிரியர் பெருமக்கள் கலை நிகழ்ச்சியோடு நல்ல ஒரு பார்ட்டிசிபேட்டோடு செயல்பட்டது. இதில் வந்து என்னென்னா, முப்பெரும் விழாவில் இலக்கிய மன்ற நிறைவு விழாவாகவும் ஆண்டு விழாவாகவும் விளையாட்டு ஆண்டு விழாவாக நாங்கள் வந்து சிறப்பாக சிறப்பு விருந்தினர்கள் நந்தகுமார் ஐஆர்எஸ் அவர்கள், கண்ணன் ஐஆர்எஸ் அவர்கள், அழகேசன் ஐஆர்எஸ் அவர்கள், சமூக ஆர்வலர் ஷர்மிளா அம்மையார் மற்றும் எங்களுடைய பள்ளியின் வளர்ச்சிக்காகவும் மேம்பாட்டுக்காகவும் இருக்கக்கூடிய நம்மளுடைய வினோத் சாரகி சார் வந்து எங்களுடைய முப்பெரும் விழாவை சிறப்பாக சிறப்பிக்க வந்துள்ளனர். அதன் பொருட்டு மாணவிகளும் ஆசிரியர் பெருமக்களும் சிறப்பாக கொண்டாடும். அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா 26ஆம் தேதி குடியரசு தின விழாவாக 75வது குடியரசு தின விழா நாங்கள் வந்து சிறப்பாக கொண்டாடினோம். அந்த குடியரசு தின விழாவின் சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ரிட்டையர்டு ஆசிரியர் பெருமக்கள் எங்களுடைய பள்ளியில் 7 ஆசிரியர்கள் உள்ளன. அந்த ஆசிரியர்களை வைத்து நாங்கள் வந்து குடியரசு தின விழாவை சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டு அவர்களை கௌரவிக்க விதமாக அவர்களுக்கு பொன்னாடைகள் அணிவித்து பரிசுகள் வழங்கி, மேலும் நம்மளுடைய குடியரசு தின விழாவில் சிறப்பாக கொடியேற்றுவதற்கு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு சிறப்பு செய்தனர். அந்த நிகழ்வும் நல்ல சிறப்பாக இருந்தது. இதனைத் தொடர்ந்து எங்களுடைய பள்ளியை சார்ந்த மாணவிகள் தமிழ் வளர்ச்சித்துறையில் வந்து பாராட்டுகளையும் பரிசுகளையும் ரொக்க பரிசும் பெறப்பட்டன. அதில் 3 மாணவிகள் முதலிடத்தை பெற்று தலா 10,000 என்று தமிழ் வளர்ச்சித்துறை மூலம் எங்களுடைய மாணவிகள் கௌரவிக்கப்பட்டு பாராட்டு சான்றிதழையும் பெறப்பட்டு ரொக்க பரிசும் பெற்றனர். அதனைத் தொடர்ந்து எங்களுடைய பள்ளியில் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய அட்டல் லேப் மூலம் அறிவியல் ஆய்வகத்தின் மூலம் எங்கள் பள்ளியை சார்ந்த மாணவிகள் 2 நம்மளுடைய மாநில அளவில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் முதலிடம் பெற்று அது நம்மளுடைய தேசிய அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்டு தேசிய அளவிலும் ஸ்பெஷல் அவார்டு அவர்கள் பெறப்பட்டன. சோஷியல் இம்பேக்ட் ப்ராஜெக்ட்ன்றது இது வந்து அட்டல் லேப் மூலம் எங்களுடைய பள்ளி மாணவி இந்த பரிசினை பெற்று தேசிய அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஸ்பெஷல் அவார்டு பெற்று வந்தனர். அதற்குரிய அவார்டு தான் இந்த சோஷியல் இம்பேக்ட் அவார்டாக எங்களுடைய மாணவி பெறப்பட்டு கௌரவிக்கப்பட்டார். அது ஒரு சிறப்பாகவும் இருந்தது. அதை ஊக்கப்படுத்தின எங்களுடைய அறிவியல் ஆசிரியை திருமதி ஹேமலதா, சயின்ஸ் ஆசிரியை, அவங்க வந்து பிள்ளைங்களை இன்னும் நிறைய ஊக்கப்படுத்தி கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஒரு அறிவியல் விஞ்ஞானியாகவோ ஒரு சாதனையாளர்களாக மாற்றுவதற்கு எங்களுடைய மாணவிகள் நல்ல ஊக்கப்படுத்தி எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் எங்களுடைய மாணவிகளும் இணைந்து எங்களுடைய பள்ளியை இன்னும் சிறப்பு செய்யணும். அடுத்த ஒரு சிறப்பு என்றால், எங்களுடைய பள்ளியின் சார்பாக நம்மளுடைய தமிழ்நாடு முன்னேற்ற சங்க ஆசிரியர் கழகத்தின் மூலம் கவிதைகள் வந்து எங்களுடைய பள்ளியின் சார்பாக கல்வியில் கலைஞர் அப்படி என்று நம்மளுடைய மதிப்பிற்குரிய கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் ஐயா அவர்களால் எங்களுடைய பள்ளியின் சார்பாக நான் வந்து தலைமை ஆசிரியர் உள்ள ஒரு கவிதையை நாங்கள் வந்து அதை வெளியிட்டேன். அது நானே அந்த கவிதையை வடிவமைத்து கல்வியின் கலைஞர் அப்படின்ற இதில் கலைஞர் அப்படி என்ற தலைப்பில் நானே அந்த நம்மளுடைய பள்ளியின் சார்பாக ஒரு கவிதை புனைந்தேன். 2 பக்கத்திற்கு. 4 வேதமும் 4 வர்ணமும் நாட்டை நாசமாக்கியது போதும் இனியும் வேண்டாம் நற்கல்வியில் காசு படைத்தவனுக்கு ஒரு கல்வி, ஏழை பாலைகளுக்கு ஒரு கல்வி என்ற நடைமுறையில் இருந்து 4 வேத கல்வியை ஒழித்தாய். எல்லோருக்கும் ஒரு குலம், எல்லோருக்கும் ஓரினம் என்பது போல் எல்லோருக்கும் ஒரே சீர் கல்வி முறையை கிடைக்க வேண்டுமென்று நீ கல்வி எனும் விளை நிலத்தை சமச்சீர் கல்வி எனும் கருவி கொண்டு சமன்படுத்தி புதியதோர் சமூகம் படைத்தாய் நீ. அஞ்சுகம் அம்மாளின் அயர்வு அறியா அறிவின் ஒளிச்சுடர் ஓய்வறியா வித்தகன் நீ. ஆசிரியர்கள் மனம் மகிழ்ந்து கொண்டாடும் அயர்வறியா சூரியன் நீ. இப்படி பல சாதனைகளை புரியக்கூடிய பள்ளியாக எங்களுடைய பள்ளி நடைபெறுகிறது. இந்த பள்ளியை பொறுத்தளவில் நம்மளுடைய தமிழ்நாட்டில் தகைசால் பள்ளியில் சென்னையில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு பள்ளி, சிறப்பு வாய்ந்த ஒரு பாரம்பரியமிக்க
நல்ல பெயர் கொண்ட ஒரு பள்ளி. அது மட்டும் இல்லை, பல பள்ளிகள், அரசு பள்ளிகளை நான் வந்து எந்த விதத்துலேயும் அதை வந்து குறைத்து மதிப்பிடவில்லை என்றாலும், எமது பள்ளி வந்து ஒரு தனியார் பள்ளிக்கும் மேல் ஒரு தகைசால் பள்ளியாக திகழ்கிறது. இன்னும் பல சாதனைகளை புரிவோம், வெல்வோம். கல்வித்துறையை சாதனை படைப்பதற்காக எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் எங்களுடைய மாணவர்களும் இணைந்து முதன்மையான பள்ளியாக நாங்கள் நிகழ்த்துவோம் என்பது இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு, இப்படி ஒரு அரிய வாய்ப்பு எங்களுடைய வாய்ப்பு கிடைத்தது. கடைசி இறுதி கட்டத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். நல்ல ஒரு கோச்சிங்கும் பயிற்சியும் நாங்கள் கொடுத்து, ஒரு தேர்வு எப்படி எழுத வேண்டும் என்ற ஒரு மோட்டிவேஷனை மாணவர்களுக்கு நாங்கள் வழங்கி, அந்த தேர்வில் நாங்கள் வந்து எப்படியெல்லாம் சாதிக்க வேண்டும் என்பதை மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்திகிட்டு இருக்கிறோம். அதன் அடிப்படையில் எங்களுடைய பிள்ளைங்க நல்ல தேர்வில் 100% விழுக்காடு தேர்ச்சி பெற வேண்டும் என்ற நோக்கில் எங்களுடைய பள்ளி மேலாண்மை குழு அமைப்பினரும் பிடிஏ பெற்றோர்கள் ஒருங்கிணைந்து விருப்பத்தோடு பள்ளியும் மாணவிகளும் தேர்வில் 100க்கு 100 விழுக்காடு பெற வேண்டும் அடிப்படையில் நல்ல ஒரு சிறப்பு பூஜைகளையும் நாங்கள் நடத்தி, இன்று வந்து அதன் எங்களுடைய மாணவிகளுடைய என்ஆர் எக்ஸாமினேஷன் நம்பர் எல்லாம் வச்சு நாங்கள் சிறப்பான விதத்தில் பெற்றோரோடு நாங்கள் சிறப்பு பூஜைகள் நாங்கள் நடைபெற்றது. அதில் எங்களுடைய பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மாணவிகளும் இதில் கலந்துக்கிட்டு சிறப்பு செஞ்சன.